மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் விலாஸ்ராவ் தேஷ்முக் சந்திப்பை தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அண்ணா ஹசாரே கடிதம் எழுதியுள்ளார். அதில் லோக்பால் மசோதா தொடர்பான சர்ச்சைக்குரிய 3 அம்சங்களை ஏற்றுக்கொண்டால் உண்ணாவிரதத்தை கைவிடுவதாக ஹசாரே தெரிவித்துள்ளார். 10வது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வரும் அண்ணா ஹசாரேவை அவரது சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் விலாஸ்ராவ் தேஷ்முக் வியாழனன்று பிற்பகலில் சந்தித்து பேசினார். பார்லிமெண்ட் மற்றும் பிரதமர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டுமென தேஷ்முக் வலியுறுத்தினார். அவரிடம் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு தான் எழுதிய கடிதம் ஒன்றை ஹசாரே கொடுத்து அனுப்பினார். அனைத்து மாநிலங்களிலும் லோக்பால் அதிகாரத்துடன் கூடிய லோகாயுக்தா அமைப்பை உருவாக்க வேண்டும். கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரையில், அதாவது அதிகாரிகள் முதல் பிரதமர் வரை அனைவரையும் லோக்பால் வரம்பில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட அம்சங்களை ஏற்றுக்கொண்டால் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வது பற்றி தான் பரிசீலிப்பதாக அந்த கடிதத்தில் ஹசாரே குறிப்பிட்டுள்ளார். தான் தயாரித்த ஜன் லோக்பால் மசோதா மீதான விவாதத்தை வெள்ளிக்கிழமையே துவங்க வேண்டுமெனவும் அந்த கடிதத்தில் ஹசாரே குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவலை நிருபர்களிடம் ஹசாரேவின் ஆதரவாளர் மணீஷ் சிசோடியா தெரிவித்தார். ஆனாலும் கடிதத்தில் உள்ள முழு விவரத்தையும் தெரிவிக்க சிசோடியா மறுத்துவிட்டார். பிரதமரின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் பதில் வந்ததும் ஹசாரே முடிவு எடுப்பார் என்றும் சிசோடியா தெரிவித்தார். இந்த கடிதம் கிடைக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையின் அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளார்.